போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. புதுவை மறைமாநிலத்தின் நம்பிக்கை காவலியே, வில்லியனூர் தலமதிலே வீற்றிருக்கும் தாரகையே, அருள்மிக பொழியும் லோர்து மாமரியே, உம்மகிமை மேலோங்கவே பேரில்லம் அமைத்தோமே. இத்தினம் வரை நீர் செய்து வரும் புதுமைகளை சொல்லிச் சொல்லி பாடுகிறோம். நன்றி புகழ் மாலை சூட்டுகிறோம். வாழ்க 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 எம் லோர்து மாமரியே. வில்லியனூரின் விடிவெள்ளியே, லோர்து மாதாவே, வில்லியனூரின் விடிவெள்ளியே, லோர்து மாதாவே, உம் வதனம் கண்டோம் வியந்து நின்றோம் லோர்து மாதாவே. உம் துணை இல்லாமல் எங்கள் கால்கள் பயணமாகுமோ? எம் உள்ளங்கள் வாடும் ஏக்கங்கள் யாவும் தீர்ந்து போகுமோ? உமை வேண்டியே யாம் மீட்டிடும் புகழிசை தானம்மா. வாழ்க வாழ்க லோர்து அன்னையே வாழியவே, எந்நாளும் எம்மை காத்து வரும் பாதுகாவலியே. வாழ்க வாழ்க லோர்து அன்னையே வாழியவே, எந்நாளும் எம்மை காத்து வரும் பாதுகாவலியே. மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் வில்லியனூர் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு இந்த திருப்பலிக்கு நான் வருகை என்று வரவேற்கின்றேன்.
இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக சுசை மரியநாதன் டொமினிக், மதலேன் மரி டொமினிக், செல்வம் டொமினிக், இந்த குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும் இறை ஆசியை தொடர்ந்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாடு நம் குற்றங்கள் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறை பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் இயேசு பேச்செழுந்து ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா?
வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளைப் பொருட்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பணி வாழ்வின் போது இயேசுவோடு இருந்த மக்களை 4 வகைகளாக பார்க்கிறேன். முதல் வகையான மக்கள் இயேசுவின் வல்ல செயல்களை மட்டும் நம்பினார்கள், இயேசுவை நம்பவில்லை. இந்த மனிதர்கள் ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் விரும்பி அந்த மரத்தை விரும்பாத வகை கொண்ட மக்கள். இவர்களை பார்க்கிற பொழுது நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு நல்ல செயல்கள் எல்லாம் செய்து வந்தபோது ஒருமுறை மக்கள் அவரை கல்லெறிய முற்படுகிற பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் அத்தனையும் நல்ல செயல்கள் செய்து வந்தேனே, ஏன் என்னை கல்லெறிகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், உங்களுடைய நற்செயலுக்காக அல்ல, நீங்கள் உங்களையே இறைவனாக மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் முற்படுகிறார்கள். இவை முதல் வகையான மக்கள். இரண்டாவது வகையான மக்கள் யார் என்று பார்க்கிற பொழுது இவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள், ஆனால் இயேசுவினுடைய செயல்களை நம்புவதில்லை. இவர்களை லூக்கா எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 36 முதல் 50 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் வாசிக்கிறோம். சீமோன் என்கிற ஒரு பரிசேயர் இயேசுவை தன் இல்லத்திலே வரவேற்று அவருக்கு விருந்து படைக்கிறார். அந்த விருந்தின் பொழுது ஒரு பாவி இயேசுவினுடைய பாதத்தை தொட வேண்டும் என்று முற்படுகிற பொழுது அவர் தடுக்கிறார். இவை இரண்டாவது வகையான மக்கள். மூன்றாவது வகையான மக்கள் யார் என்று பார்க்கிற பொழுது இயேசுவின் செயல்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசுவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நிக்கதேம் தலைமை சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவர் இயேசுவையும் இயேசுவினுடைய வல்ல செயலையும் ஏற்றுக்கொள்கிறார். 4வது வகையான மக்கள் என்று பார்க்கிற பொழுது இவர்கள் இயேசுவின் வல்ல செயலையும் ஏற்றுக்கொள்வதில்லை, இயேசுவையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இத்தகைய இந்த வகையில் இருப்பவர்கள்தான் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட அந்த நிகழ்விலே வரக்கூடிய மனிதர்கள் ஒன்று முதல் வகை அல்லது 3வது வகையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இயேசுவின் செயல்களை மட்டும் நம்புகிற அல்லது இயேசுவையும் அவருடைய செயல்களையும் நம்புகிற அந்த வகுப்பை சார்ந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். இந்த 2வது மற்றும் 4வது வகையான மக்கள் அத்தகைய நிலையிலே இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது அவர்களிடையே காணப்பட்ட அந்த மூடிய மனநிலை என்று இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு சான்று பகர்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3வது வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கிற நாம் சிந்தித்து பார்ப்போம், நான் எந்த மனநிலையை கொண்ட மனிதனாக இயேசுவை பின்தொடர்கிறேன்? இயேசுவினுடைய செயல்களை மட்டும் நம்புகிற மனிதனாக இருக்கிறேனா? இயேசுவை மட்டும் நம்புகிற மனிதராக இருக்கிறேனா? இயேசுவினுடைய செயல்களையும் இயேசுவையும் நம்புகிற மனிதர்களாக இருக்கிறேனா? அல்லது இவை இரண்டையுமே நம்பாத மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என சிந்திப்போம். தவக்காலம் இயேசுவை அதிகமாய் அறியவும் அவருடைய அந்த அன்பு செயல்களிலே நாம் முழுமையான நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை வாழ்வாக்குகிற காலமாக இருக்கிறது. ஆண்டவரை உறுதியாக முழுமையாக நம்பவும் அவருடைய வல்ல செயல்களை நம் வாழ்விலே நாமும் செயல்படவும் வேண்டிய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமேன்.
என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி எச்சம் கொள்வதும் வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி எச்சம் கொள்வதும் வீண்தானே. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைவா, மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவ கரைகள் அனைத்திலும் இருந்தும் தூய்மைப்படுத்தி அருளும்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உமக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றை பெற்றிட உறுதி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது
மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் ஆக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்றுமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மோக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலியுமான வில்லியனூர் விடுவெளி புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் குடும்பங்களுக்கு கல்விக்கு பாதுகாவலுமான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நாங்கள் விரும்பும் நற்சுகத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழந்தாளிடுவோம். தூய லூர்து அன்னையை நோக்கி நவநாள் ஜெபம். மஸ்பேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். முது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். முது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றுக்கொள்ளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும்
உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். சேர்ந்து மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. பாவிகளின் ஆதரவே, பாருலகொருளியே, பாவிகளின் ஆதரவே, பாருலகொருளியே, அன்பின் தாய் நீயே, என் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே,
எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.